ஒரு 25 ஹீரோயின் சும்மா தேடி பார்த்துட்டு நம்ம நான் நினைக்கிற மாதிரி ஒரு முகம் வேணும். திரௌபதி 1 அப்படி இருந்தாங்க அந்த ஹீரோயின். அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஃபிட்டாக இருந்தாங்க. ஸோ திரௌபதி 2க்கும் வந்து நிச்சயமாக அதை எதிர்பார்ப்பாங்க. நான் இவங்களை வந்து முத என்ன பார்க்க வரப்போ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க. அப்படி தானே மேடம் வந்தீங்க? இல்லை ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க முத என்னை பார்க்குறப்ப. எனக்கு நான் பார்த்தது அந்த முகம், அந்த கண். அவங்க நான் திரௌபதியாக ஒரு அரசியாக ஒரு கதாபாத்திரம் எழுதுனதை நான் வந்து அவங்க முகத்தில் பார்த்தேன், அந்த சிரிப்பில் பார்த்தேன். அப்போவே சொல்லிட்டேன் நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணுவீங்க. பட் இதில் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. நான் ஏற்கனவே திரௌபதி 1 பண்ணப்போ கொஞ்சம் அவங்க அந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃபேமிலி லெவலில் பிரச்சனை ஆகி அவங்க என்னை எதிர்த்துலாம் பேச வேண்டியது இருந்தது. நீங்கள் இதெல்லாம் தாங்கிப்பீங்களா, இந்த பிரச்சனைலாம் வருமானா? அவங்க பயங்கரம் போல்டு, எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க பாரு. நான் கதை நரேஷன் கேட்டுட்டு தான் படம் பண்ணேன்னு சொன்னாங்க பாருங்க. அது பதிவு என்னென்னா நாளைக்கு என்ன வேணால் நடக்குன்றதால அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஜாலியாக போய் மிரட்டிடுறாங்க, நீ ஏன் அவர் கூட ஒர்க் பண்ணுற அப்படின்னு. அதில் 2 பேர் பலியாக இருக்காங்க. அதை பற்றி சரி அதை விட்டுறலாம், அது நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் அவங்கள சொல்கிறது. ஸோ இவங்க ரொம்ப க்யூட்டான ஹீரோயின், ரொம்ப டிமாண்ட் பண்ணாத ஹீரோயின். கூப்பிட்டா செட்டுக்கு வருவாங்க. அழகாக அவங்களுக்கு வந்து 5 லாங்குவேஜ் தெரியும். கேரளாவில் பிறந்த பெங்களூரில் வளர்ந்த ஒரு பெண். அவங்க அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. 5 லாங்குவேஜ் தெரியும். ஸோ இது பண்டைய தமிழ். இந்த தமிழ் அவங்க அழகாக மனப்பாடம் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசினாங்க. நான் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பேசின ஒரிஜினல் டைலாக் வந்து நான் பிடிஎஸ்ஆர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவ்வளோ ரசிப்பீங்க அவங்க வந்து எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசி நடித்தாங்கன்னு. ரொம்ப நல்லா வருவாங்க அந்த ஹீரோயின். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். வேறு மாதிரி எப்படி வேணால் நடித்து பேர் வாங்கிடலாம், ஆனால் பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்குறது கஷ்டம். ஸோ ரக்ஷனா இந்துச்சூடன் அந்த வரிசையில் நிச்சயமாக ஒரு முக்கிய இடம் பிடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது தமிழ் சினிமாவில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.